ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வீட்டில் இருந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து ரெடி பண்ணி அதை வந்து அப்படியே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி மாவு தான், ஆனால் அதை வந்து ஒரு ப்ரீமிக்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம மாவை வந்து ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அதில் குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அதில் வந்து நமக்கு சேல் ஆகலை அப்படின்னா அதில் வந்து நஷ்டமும் நிறைய ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ப்ரீமிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி, அதே மாதிரி நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும். கண்டிப்பாக இது இந்த மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு பேக்கேஜ் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். இது எந்த அரிசி மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி 200 கிராமும் 100 கிராம் வந்து பச்சரிசி, இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லா பவுடர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பையும் நைஸாக அரைக்காமல் அதே மாதிரி ரொம்பையும் ரவை மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி மாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து 300 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து அவல் எடுத்திருக்கேன். நல்லா வந்து கனமான அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 45 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 125 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வறுக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. இப்போ நம்ம வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலே கூட நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது லைட்டாக சூடு மட்டும் ஏற்றுறேன். ஸோ இது வந்து நம்ம வெயிலில் வைக்கிறதோட இந்த மாதிரி தவால போட்டு லைட்டாக சூடு ஏற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது இந்த 125 கிராம் வந்து உளுத்தம்பருப்பை நல்லா வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். அந்த சூடு ஏறினா போதும், அந்த கலர் வந்து மாறவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த இட்லியும் நல்லா வரும், அதே மாதிரி நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். ஏன்னா இது நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த உளுந்தோட தன்மையே மாறி போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வராது. ஸோ அது மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா 45 கிராம் அளவுக்கு போகா வந்து எடுத்திருக்கோம். அந்த போகாவையும் ஒன்றாவே சேர்த்துட்டு அதையும் லைட்டாக சூடு மட்டும் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அரிசியை வந்து கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஃபைனாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் உளுந்த வந்து நீங்கள் தனியாக கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவளையும் நீங்கள் தனியாக கூட பவுடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃபைன் பவுடராக வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த உளுந்த மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கணும். அந்த அரிசி மாவு மட்டும்தான் லைட்டாக வந்து உங்களுக்கு ரவையோட கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வரும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ரவை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து செஞ்ச உடனே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப வந்து ஹார்டான மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இதையுமே நல்லா சூடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அரிசி மாவு 200 கிராம் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசியும் 100 கிராம் பச்சரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். அதில் இப்போ வந்து நம்ம உளுந்த மாவும் போகாவும் சேர்த்து அரைச்ச பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் ஆகாது. ஏன்னா அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் வந்து உப்பும் இருக்கும், ஒரு பக்கம் வந்து உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேசனில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னா தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈனோ சால்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு இல்லை அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது.
ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதனால நான் நாள் வந்து நான் ஊற வச்சு எப்பயும் போல் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த இட்லி வந்து செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவை வந்து கலந்து வைக்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு சின்ன பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த பவுலில் 2 பவுல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பவுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இட்லி தாராளமாக வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பவுல் ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த மாவில் வந்து 8 இட்லி தாராளமாக வந்துச்சு. நம்ம எப்பயுமே செய்வோம் இல்லையா, நல்லா இட்லியும் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கடையிலேருந்து மாவு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளவும் யூஸ் ஆகலை அப்படின்னா அது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். ஸோ அது சில நேரங்களில் வேஸ்ட்டாகவும் போயிடும். இது உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் மாவு வந்து கரைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மாவு வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இடையில ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு வச்சுட்டு இது வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எப்படி இட்லி வந்து நம்ம ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம மாவில் வந்து கொஞ்சமாக தான் வந்து உப்புலாம் சேர்த்துருப்போம் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நான் இப்போ வச்சுட்டேன். இப்போது நல்லா நைட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மாவு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வேற எந்திரிச்சோமா, அதனால சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சதுனால மாவு பார்த்திங்க அப்படின்னா பொங்கி கீழே வந்துருச்சு. ஸோ நான் காலையில் எந்திரிச்சப்போ பார்த்தா மாவு வந்து பொங்கிருச்சுங்கிறதுனால ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லபடியாக காமிக்க முடியலை. இப்போ நான் உங்களுக்கு சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பொங்கி வலிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏர் பபுள்ஸ் வரணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த இட்லி வந்து சாஃப்டாக வரும். மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்லாவே வந்துடும். ஸோ இப்போ மாவு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம எப்பயும் போல் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மாவு வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மாவு ஊற்றி வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இட்லி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு வந்து அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுவாங்க, உடனே இந்த இட்லி பாத்திரத்தில் மாவு ஊற்றிட்டு அப்படி தூக்கி அடுப்பில் வச்சுருவாங்க. ஆனால் அது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அதனால நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு ஊற்றிக்கணும். இதே இது நீங்கள் இட்லி துணி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம இன்றைக்கி எப்பயும் போல் எண்ணெய் தடவி தான் நம்ம வந்து அவிக்கிறோம். இப்போ மாவு வந்து ஊற்றிட்டேன். மாவு வந்து ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் உங்களுக்கு இட்லி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் நார்மலாக இட்லி ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் டு சேம் அப்படியே தான் உங்களுக்கு வந்துச்சு. எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போது நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் வரும். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி தெரியிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ப்ரீமிக்ஸ் பவுடரில் வேற பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம வந்து இட்லியை வந்து எடுத்துக்கலாம். இட்லி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சரி இட்லி எடுக்கிறதையுமே காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இட்லி எடுக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக இட்லி நம்ம எப்பயும் அரைச்சி மாவு வந்து நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு தான் வந்துருந்துச்சு. ஒரு மாதிரி சப்பி சப்பி அப்படிலாம் வரவே இல்லை. இல்லை வெடிச்சு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் இல்லை. உங்களுக்கு நார்மலாக அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து நிறைய டைம் வந்து நான் ரெடி பண்ணி பார்த்துட்டு இந்த மெஷர்மெண்ட் எனக்கு நல்லா பக்காவாக அமைஞ்சதுனால இதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி தான் இட்லி இருக்கும். இது நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பிச்சும் காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்படியே காமிச்சோம் அப்படிங்கிறதோட உங்களுக்கு நான் பிச்சு காமிச்சேன்னா இன்னுமே உங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லையா, அதுக்காக தான்.
ஸோ உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காங்க, மாவுலாம் அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இல்லை, மிக்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக வந்து டிஃபன் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெளியூர்களில் வந்து தங்கி படிக்கிறாங்க இல்லை வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே செக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.